எல்லோருக்கும் வணக்கம். நல்ல வேளை ரொம்பவுமே பவர்ஃபுல் நம்பர் 111 அப்படின்ற நம்பரில் வந்து மார்க்கெட் முடியல. நல்ல வேளை ஒரு நம்பர் தாண்டி 112 அப்படின்ற மாதிரி மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமான தகவல், எஃப்ஐஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆசையாக ஓடோடி போய் பார்க்கலான்னு பார்த்தா இன்னும் டேட்டா அப்டேட் ஆகலை. கடந்த வியாழக்கிழமையினுடைய நிகழ்வுபடி வெறும் 792 கோடி தான் விற்றுருக்காங்க. அதோடு அப்படியே நிற்கிது. இந்த விஷயத்தில் நீ என் நண்பன்டா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் சமீபத்தில் கவர்மெண்ட்டை பாராட்டணும் ஒரு முதலீட்டில் அப்படின்னா மனம் திறந்து இந்த சொவரென் கோல்டு பாண்ட் அப்படின்ற திட்டத்தை பாராட்டலாம். ஆர்பிஐ 2016 to 17 வந்து சீரீஸ் 4 அப்படின்றது 1 கிராம் தங்கத்தினுடைய விலையாக 2943 ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்க. அப்போ யாராவது ஒரு 10 லட்ச ரூபாய் முதலீடு பண்ணியிருந்தா இப்போ ஆல்மோஸ்ட் கையில் 30 லட்ச ரூபா இருந்திருக்கும். அந்த லாபம் வந்திருக்கக்கூடிய அந்த 20 லட்ச ரூபாய்க்கு 10 பைசா டாக்ஸ் கிடையாது. there is no capital gain tax on this sovereign gold bond fund. இந்த வருமானம் போக மீதி ஒரு 2.5% வருஷமான வட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து வரி வரதான் செய்யும். பட் இருந்தாலும் இந்த ஆல்மோஸ்ட் இருக்கிறதுலே ஒரு சூப்பரான திட்டம். இந்த திட்டத்தில் யாராவது பணத்தை போட்டு பணத்தை டபுள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா சட்டை காலரை தூக்கி விட்டு கொள்ளலாம். நான் இந்த திட்டத்திலாம் பணம் போடல. அந்த சமயத்தில் வீட்டம்மாவுக்கு நகை தான் வாங்கி கொடுத்தோம். ஆனால் அந்த நகை வாங்கி கொடுத்தது இப்போ எனக்கு சொந்தம் இல்லை, அதனால் எனக்கு எந்த விதமான டேக்ஸும் இல்லை அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு. பட் உண்மையிலேயே அருமையான ஒரு திட்டமாக கொண்டு வந்தது இந்த சொவரென் கோல்ட் பாண்ட் திட்டம் தான். நண்பர்களே, சமீப காலமாக இந்த விப்ரோ அப்படின்ற ஷேரினுடைய ப்ரைஸ் வந்து ரொம்பவுமே வித்தியாசமாக பண்ணிக்கிட்டு இருக்கு. அதாவது மார்க்கெட்டில் எல்லாமே ரொம்ப அருமையாக அற்புதமாக இருந்து கொண்டிருந்த காலத்தில் இவன் தான் ஃபஸ்ட் ஆளாக கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 30 to 50% இறங்கினவன். அதுக்கப்புறம் பல்வேறு பங்குகள் குப்புறப்படுத்தி கொண்டிருந்த நிலைமையில் அப்படியே இவன் திரும்பி கீழிருந்து அப்படியே ஒரு மிகப்பெரிய ஒரு லாபம் அப்படின்றது கொண்டு வந்து கொடுத்துருந்தான். இப்போ சமீபத்தில் இந்த பங்கு வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வருஷத்தினுடைய உச்சத்தில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருந்தது 320 ரூபாய்க்கு பக்கத்தில். அப்புறம் தொடர்ந்து மார்க்கெட் இறங்கினதுனால இவன் சரிவடைந்து கொண்டு வந்துன்ற நேரத்தில் எந்த விதமான செய்திகளும் வராமல் இருந்தது. ஆனால் இப்போ ஒரு நல்ல தகவல் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இவங்களுடைய கிளைண்ட்டினுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ணுற மாதிரி இவங்களுடைய பிஸ்னஸை ரீஅலைன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. தன்னைத்தானே ஒரு கும்பா குட்டியாக நினச்சி கீழே இறங்கி கொண்டு இருக்கக்கூடிய பங்குகளில் இந்த IREDA அப்படின்ற பங்கு உண்டு. அது வந்து கடந்த ஒரு வருடத்தினுடைய லோ பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. ஆக மொத்தம் எவ்வளவு தன்னுடைய உச்சியிலிருந்து இறங்கியிருக்கான்னு பார்த்தீங்களே வச்சுக்கிங்களேன், கிட்டத்தட்ட 55% பக்கம் இறங்கியிருக்கா இந்த IREDA. இந்தியாவினுடைய மொத்த ரெனியூபிள் எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டையே டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய ஆள் தான். பட் முதல்ல உன்னை நீ டெவலப்மெண்ட் பண்ணியா அப்படின்ற நிலைமைக்கு இந்த பங்கினுடைய விலை போயிட்டு இருக்கு. இந்த சமீபத்தில் குவார்ட்டர்லி ரிசல்ட் எல்லாம் அப்படி ஏதாவது துக்ககரமான செய்தி ஏதாவது பண்ணியிருக்காங்கன்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த லாபங்களை விட கொஞ்சோண்டு அதிகமாக தான் லாபம் பண்ணி கொடுத்துருக்கான். இருந்தாலும் மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சியை தாங்க முடியாமல் மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சியோட சேர்ந்து இவனும் கிட்டத்தட்ட இறங்கி 50% மேலே உச்சத்திலிருந்து இறங்கிய ஒரு பங்காக இந்த IREDA அப்படின்றது இருக்கு. இப்போதைக்கு கோல்டு ஒன்று சூப்பராக போய்கிட்டு இருக்கு நண்பர்களே. கோல்டு ஒன்று தான் தற்போதைய நிலைமையில் மற்ற அசட் கிளாஸை விட கொஞ்சோண்டு 1 மந்த்னுடைய ஹை பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது கோல்டு தான். வெற்றி அடைந்து கொண்டு இருக்கக்கூடிய ட்ரேடர்களை விட்டுட்டு தோல்வி அடைந்து கொண்டு இருக்கக்கூடிய ட்ரேடர்களாக பேசாமல் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு போகிறது நல்லது. அதாவது இப்போ புதிதாக ஒரு சட்டம் என்ன கொண்டு வரலாம் அப்படின்னு செபியினுடைய டிஸ்கஷனில் இருக்கிறதா மீடியாக்களில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, யாரெல்லாம் ட்ரேடிங் பண்ண வர்றாங்களோ F&O ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ண வர்றாங்களோ அவங்களுக்கு ஒரு சூட்டபிலிட்டி டெஸ்ட், என்ன ஏது பிரச்சனை அதில் இருக்குது அப்படின்றது புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு டெஸ்ட் வச்சுட்டு அப்புறம் அவங்கள வந்து ட்ரேட் பண்ண விடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டம் போய்கிட்டு தான் மீடியாக்களில் செய்தி வருது. ஆனாலும் பாருங்கள், ஆல்ரெடி நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா செபியினுடைய ஏற்கனவே மேண்டேட் பண்ணியிருக்கு, எந்த ஒரு புரோக்கராக இருந்தாலும் கிளைண்ட்ஸ் லாகின் பண்ணும் பொழுது இந்த மாதிரி F&O ட்ரேடிங் பண்ணது ஆபத்து. 100 பேர் ட்ரேட் பண்ணாக்க அதில் 11 பேர்த்துக்கும் குறைவான ஆட்கள் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்றது ஆல்ரெடி செபியினுடைய தகவல்கள் ஒட்டியிருக்காங்க, எழுதி ஒவ்வொரு லாகின்லையும் ஒட்டுறாங்க. பட் இருந்தாலும் இன்னும் ஒரு அடிஷ்னல் நடவடிக்கையாக அந்த F&O செக்மெண்ட் ஆக்டிவேட் பண்ணணும்னா சூட்டபிலிட்டி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் ஒன்று சொல்லட்டுமா நண்பர்களே, நீங்கள் என்னதான் எழுதி ஒட்டுனாலும் சரி, என்னதான் பரிச்சை வச்சு ட்ரேடர்களை உள்ள அனுமதிச்சாலும் சரி, அந்த சிஸ்டம் மாற போகிறது இல்லை. அந்த 100க்கு 10 பேர் அல்லது 11 பேர் தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற அந்த சிஸ்டம் மாற போகிறது இல்லை.
ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மாறும். என்ன அப்படின்னா, இது வரைக்கும் வந்து லாஸ் பண்ணவங்க எல்லாருமே மேபி எஃப்என்டோன்னா என்னன்னே தெரியாமல் லாஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு தகவல் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு எடுத்துக்கலாம். பட் எதிர்காலத்தில் இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் வச்சு அப்பவும் ஃபெயில் தான் ஆவாங்க. அப்போ மட்டும் என்ன 100க்கு 100 பேர் பாஸ் ஆக போகிறாங்க, அப்பவும் ஃபெயில் தான் ஆவாங்க. பட் இருந்தாலும் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நஷ்டமானாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு போக வேண்டியதுதான். நண்பர்களே, சமீபத்தில் ஐபிஓ வந்த பல பங்குகள் கீழே குப்புற விழுந்துக்கிட்டு இருக்கு. அதில் வந்து இன்னொரு பங்குமே வந்து பலருடைய வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுத்தியுள்ள பங்காக இந்த மோபிக்விக் அப்படின்றது இருக்கு. இந்த மோபிக்விக் அப்படின்ற ஐபிஓ சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. 279 ரூபாய்க்கு வெளியிடப்பட்ட இந்த ஐபிஓவில் ஒரே ஒரு பங்கு தான் அவன் கொடுக்குறான். ஆனால் 141 பேர் அதுக்கு அப்ளை பண்ணுறாங்க, எனக்கு கொடு உனக்கு கொடு அப்படின்ட்டு. அப்படி இருந்த இந்த பங்கு வந்து லிஸ்ட் ஆகும் பொழுது ஆல்மோஸ்ட் 638 ரூபாயெல்லாம் போன பங்கு இப்போ என்னடான்னா ஐபிஓனுடைய விலையை விட பாவம் கீழே சரிஞ்சு கிடக்குறான். ஸோ பல பேர்த்து வாழ்க்கையில் விளையாண்ட ஐபிஓ பங்குகளில் இவனும் ஒன்றாக இப்போ வந்து சேர்ந்துட்டான். இங்கே பார்த்தீங்களா நண்பர்களே, அப்படியே பெருமையாக பீற்றிக் கொள்ளும்படியாக இந்த ஜேகே லக்ஷ்மி அப்படின்ற சிமெண்ட் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் இன்னைக்கு ஒரே ஜாலி தான். ஒரே நாளில் 4.5% என்பது ஏறிவிட்டது. இது சமீப காலமாக இறங்கி ஏறிக்கொண்டிருந்த பங்கு இன்னைக்கு ஒரு நாள் ஏறினதுக்கே ஒரே பெருமை பித்துக்கிட்டு ஆடுவது என்பது போல இன்றைக்கு சந்தோஷப்படுத்திய ஒரு ஷேர்களில் இந்த ஜேகே லக்ஷ்மியும் ஒன்று. மார்க்கெட் வந்து லேசாக திரும்பும் பொழுதே நிறைய பங்குகள் கொஞ்சோண்டு மேல் நோக்கி ஏறி சந்தோஷப்படுத்துகின்றன. அது மாதிரி சமீபத்தில் ஒரு செய்தி என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரூர் வைசியா பேங்க் அப்படின்றது 3 புதிய கிளைகளை திறந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சமீபத்தில் ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருந்தது. அதனை தொடர்ந்து இப்போ பார்க்கும்பொழுது இன்னைக்கு லேசாக திரும்பிய மார்க்கெட்டில் ஓரளவுக்கு மனதை குளிரும்படி ஏறிய பங்குகளில் இந்த கரூர் வைசியா ஒன்று 5% பக்கம் ரெக்கவரி ஆயிருக்கான். ஆனால் என்ன ரெக்கவரியாக என்னங்க, எல்லாமே 6 மாத லோ அல்லது 1 வருஷம் லோவில் இருந்தால் எல்லாம் கொஞ்சம் ரெக்கவரி ஆகிட்டு இருக்கானு. இவனுக்கு தொடர்ந்து ஏறணும்னாக்கா மார்க்கெட் ஹெல்ப் பண்ணணும். ஏதோ ஒரு 2-3 நாளாக மார்க்கெட் மேலே இங்கேயும் ஊசல் அடிக்கிட்டு இருக்கான். கொஞ்சோண்டு பாசிட்டிவ் மொமெண்டம் குளோபல் மார்க்கெட்லாம் ஹெல்ப் பண்ணுறதுனால கொஞ்சம் பரவாயில்ல. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் இப்படியே இருக்குன்னு ஆண்டவா அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்க வேண்டியதுதான். நண்பர்களே, இந்த 2025 ஒருவேளை ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கப்புறம் ஐடி துறையும் ஃபார்மா துறையும் தான் ஓரளவுக்கு பெட்டராக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் ட்ரம்ப் அவர்கள் வந்து தான் அந்த ஐடி துறையும் ஃபார்மா துறையும் போட்டு தள்ளினார். அந்த வகையில் ஐடி துறை இன்னுமே கீழே தான் இருக்குது. அந்த வகையில் இந்த எல்டிஐ மைண்ட்ரி அப்படின்ற பங்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு கிட்டத்தட்ட 1 இயர் லோவில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான், 1 வருஷத்தினுடைய லோ. பட் இதில் ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு வந்ததுங்கன்னா, இப்போ அதாவது நண்பர்களே, நம்மளுடைய இந்தியா தான் மிகப்பெரிய ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி ஐடி சர்வீஸ் துறையில் நம்மால் தான் பெரிய ஆளாக இருந்தால் கடந்த 15-20 வருஷமா. திடீர்னு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது வரும்பொழுது நம்மளால அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில செய்திகள் வந்துட்டு இருந்தது. ஆனாலும் மிகப்பெரிய அளவில் R&Dக்கு எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிட்டு இருக்கிறது அமெரிக்கா சைடு தான், வெஸ்டர்ன்ஸ் தான். ஆனால் சம்பந்தமே இல்லாமல் சைனா திடீர்னு நம்மளுடைய ஐடி துறைக்குள்ள பூந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பண்ணி விட்ட மாதிரி இந்த டீப்சீக் ஏஐ போன்ற துறையில் திடீர்னு அவன் பெருசாக சாதிச்சிட்டான், அமெரிக்காவையும் தாண்டி. இப்போ அதை தொடர்ந்து இப்போ வரக்கூடிய வாரங்களில் நிறைய நிகழ்வுகள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமாக வந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி கூட பார்த்தீங்களா, விப்ரோ அவங்களுடைய பிஸ்னஸை ரீஅலைன் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான தகவலை பார்த்தோம். அதே மாதிரி இந்த எல்டிஐ மைண்ட்ரிலையும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏஐ சர்வீசஸ்க்கு மிஸ்டர் தேஷ்பாண்டே அவர்களை வந்து பிரசிடெண்ட்டாக நியமிச்சிருக்காங்க. என்னப்பா ஷேர் மார்க்கெட்டே அல்லோகலப்பட்டுக்கிட்டு இருக்கு, நீ என்னடானா இன்னைக்கு தூரி கட்டி விளையாண்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பங்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா காலையிலிருந்து மேலையும் கீழேயும் ஆடிக்கிட்டு இருக்கு இந்த சைன்ஜின் அப்படின்ற பங்கு. ஆனால் இவனுடைய Q3 ரிசல்ட் என்பதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மற்றவங்க மாதிரி அவனுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் இல்லாமல் அப்படியே நிலையாக நிற்கிற மாதிரிலாம் இவன் பண்ணல. இவன் என்ன பண்ணியிருக்கான்னா கடந்த 3 குவார்ட்டர்களாக கம்பேர் பண்ணியில கொஞ்சமாக அவனுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் அப்படின்றது இருக்க தான் செஞ்சுருக்கு. பட் இருந்தாலுமே இந்த பங்கையெல்லாம் பாவம் இவனையும் முடிச்சு கட்டிட்டாங்க. பூவோட சேர்ந்து நாரும் மணக்குங்கிற கதையாக இது அப்படியே ஆப்போசிட்டில் இவனையும் மேலே ஆல்மோஸ்ட் 1000 ரூபாயிலிருந்து 600 ரூபாய்க்கு கீழே தள்ளி விட்டுருக்காங்க. அப்படி ஒரு வருடத்தினுடைய லோல் இருந்த பங்கு இன்னைக்கு லேசாக தூரி கட்டி ஆடி இன்னைக்கு ஃபோக்கஸில் வந்திருக்கு. நண்பர்களே, சமீபத்தில் இந்த MTNL அப்படின்ற பங்கு அவங்க ஏதோ ஒரு மானிட்டைசேஷன் பண்ணுறாங்க அவங்க அவளுடைய அசட்டை அப்படின்ற ஒரு தகவல்னாலும், அதே மாதிரி அவங்களுக்கு ஏதோ ஒரு ரேட்டிங் சம்மந்தப்பட்ட ஒரு தகவல் வந்ததுனாலையும் சமீபத்தில் இவன் பாட்டுக்கு திடீர்னு மேல் நோக்கி ஏறி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நீ ஏறினது எல்லாமே தேவையில்லாத ஏற்றம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி அதை ஒரு தோல்வியில் ஆல்மோஸ்ட் 8% நெகட்டிவில் பிடிச்சி முடிச்சு விட்டாங்க பாவம். அதுக்கு தாங்க நண்பர்களே என்றைக்குமே ஒரு லாபகரமான ஒரு பங்கு, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை இருக்கணும். உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு பங்கு இருக்குன்னா
அது கண்டிப்பாக லாபம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய பங்காக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு வீழ்ச்சியிலையும் பயந்துக்கிட்டே இருக்கணும். அடாடா இவன்லாம் மறுபடியும் ஏறுவானா இல்லையா, இது வேற ஒரு நஷ்டமாக இருக்கக்கூடிய கம்பெனின்னு ஒவ்வொரு நேரத்துலையும் பயமுறுத்தக்கூடிய வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். இதே ஒரு காலத்தில் விப்ரோ அப்படின்ற ஒரு பங்கு அவன் பாட்டுக்கு மற்றவங்க எல்லாருமே மேல் நோக்கி தான் இருந்தாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணான்னா இந்த விப்ரோ அப்படியே கீழே பாதிக்கு பாதி குப்புற விழுந்துட்டான். டிசிஎஸ் நல்லா இருந்தது, இன்ஃபோசிஸ் நல்லா இருந்தது. கடைசியில் பார்த்தா அவன் மறுபடியும் அவனுடைய பழைய ரேட் என்பது மறுபடியும் கொண்டு வந்து பிடிச்சான். ஸோ என்றைக்குமே ஒரு லாபம் செய்யக்கூடிய கம்பெனி என்பது மனசுக்குள்ளே கொஞ்சம் புத்துணர்ச்சி கொடுக்கும், மற்றவங்களாம் நம்மளை போட்டு தள்ளிடுவான். ஐஇஎக்ஸ் அப்படின்ற பங்குமே இன்றைக்கு ஏகப்பட்ட பங்குகள் சீறி பாஞ்சு மேலே போயிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் நல்லா இருந்தங்காட்டி பல பங்குகள் இன்றைக்கி கெய்னர்ஸ் லிஸ்ட்டில் வந்திருக்கு. அந்த கெய்னர்ஸ் லிஸ்ட்டில் வந்த ஒரு பங்கு தான் இந்த இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற பங்கும் இன்றைக்கி அந்த கெய்னர்ஸ் லிஸ்ட்டில் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பங்குல நடந்த வர்த்தகம் என்பது வால்யூம் என்பது இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக நடந்திருக்கு. ஏற்கனவே என்ன ஒரு இடம் இப்படி பெரிய அளவில் வால்யூம் நடந்ததுக்கு அப்புறம் தாண்டா என்னை எல்லாம் போட்டு தள்ளினீங்க. ஏதோ ஒரு குரூப் என்னை வித்து விட்டு ஓடி போயிட்டான் 240 ரூபாயில். அதுக்கப்புறம் என்னை பிடிச்சி பல பேர் என்னை கும்மாங்குத்தா குத்தி தள்ளினீங்க. இப்போ மறுபடியும் மார்க்கெட்டில் எனக்கு திடீர்னு இன்னைக்கு கொஞ்சம் வால்யூம் அப்படின்றத பண்ணி வச்சுருக்கீங்க, எதுக்குடா இப்படி பண்ணினீங்க அப்படின்ற மாதிரி பாவம் அந்த பங்கு புலம்பிக்கிட்டு இருக்கும். பட் இருந்தாலும் இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ் லிஸ்ட்டில் இந்த ஒரு பங்கு வந்து சேர்ந்துருக்கு. ஆஹா நண்பர்களே, ஒரு அருமையான அறிவிப்பு. இந்த பஜாஜ் ஃபின்சர்வ் அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான அறிவிப்பு. அதாவது இந்த வருஷத்துலேயே 2025 பிறந்ததுலேயே ஏன்டா ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்னு பல பேர்த்த புலம்ப வச்சுருந்தாலும் இந்த பங்கு நீங்கள் போய் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பஜாஜ் ஃபின்சர்வ் அப்படின்ற பங்கு இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து ஆல்மோஸ்ட் 20% லாபம் கொடுத்துருக்கானுங்க. அதாவது பங்கு சந்தையில் பலதும் பணம் பெருகி வர்ற மாதிரி பண்ணக்கூடிய பங்குகளும் இருக்குது, இருக்கிற பணத்தை பிடுங்கிட்டு ஓட விடக்கூடிய பங்குகள் இருக்குது. ஸோ எல்லாமே லக்கு தாங்க. தேர்ந்தெடுக்கக்கூடிய பங்குகள் பல விஷயங்களை பார்த்து தேர்ந்தெடுத்தாலும் குப்புற விழுந்துடுறான். சில பங்குகள் வந்து ஆனால் இந்த மாதிரி ஒரு 2-3 மாதம் தான் ஆயிருக்கு இந்த வருஷத்துலேயும், இருந்தாலும் 20% லாபம் கொடுத்த பங்குகளும் இருக்குது. ஸோ எல்லாமே அவங்களுடைய தேர்ந்தெடுக்கக்கூடிய தலையெழுத்து தான். நிறைய பேர் இப்போ 12th நல்ல மார்க் தான் எடுத்திருக்காங்க. சிலர் இன்ஜினியரிங் எடுக்கிறாங்க, சிலர் வேறு ஏதாவது எடுக்கிறாங்க, சில பேர் வந்து ஆர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி எடுக்கிறாங்க. அவங்களுக்குள்ளாகவே அந்த இன்ஜினியரிங்லேயே சில குரூப் எடுக்கக்கூடிய பசங்களுக்கு தான் அந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைக்குது. மற்றவங்கெல்லாம் தட்டு மாதிரி வெளியே வந்து 2 வருஷம் 3 வருஷம் போராடி தான் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வர முடியுது. ஸோ எல்லாத்துக்குமே அடிப்படையாக கொஞ்சோண்டு லக்கும் வேணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த பங்கு மட்டும் என்ன எங்கேயாவது கடல்லையா இருக்குது, இவனும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே தான் இருக்கான். இவனை பார்த்து தேர்ந்தெடுத்து யாராவது இந்நேரம் வரைக்கும் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மனம் குளிரும்படி இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் 20% என்பது இருக்கக்கூடியது ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்குது. நண்பர்களே, சமீபத்தில் பல அதிர்ச்சிகள் பார்த்துருப்பீங்க. 50%, 40%, 60 to 70% இறங்கிய பங்குலாம் பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் இந்த ஹட்கோ அப்படின்ற பங்கு எத்தனை சதவீதம் நீங்கள் இறங்கியிருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க இதனுடைய டாப்லேருந்து? கரெக்ட் ஆன்சர் என்பது ஆல்மோஸ்ட் 50% இறங்கிய பங்காக இந்த ஹட்கோ அப்படின்றது இருக்குது. டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகளில் இவனும் ஒருத்தனாக இருக்கான். தற்போதைய நிலவரத்தின்படி 2.21% டிவிடெண்ட் ஈல்டு காமிச்சிக்கிட்டு இருக்கு. போன வருஷத்தில் 5 ரூபா 75 பைசா அப்படின்ற மாதிரி போன வருஷத்தில் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ இந்த பங்கு 100 ரூபாய்க்கும் குறைவாக குறைஞ்சதான் குறைஞ்ச ஆல்மோஸ்ட் நீ வந்து 350 ரூபாயிலிருந்து பாதிக்கும் குறைஞ்சி கிட்டத்தட்ட 188 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்க. அப்போ இன்னுமே குறைஞ்சி ஒரு 70 ரூபாய் 80 ரூபாய்க்கு வந்துக்கிட்டீங்கனாக்கா அப்போ உனக்கு வந்து டிவிடெண்ட் என்பது ரொம்பவுமே ஒர்த்தாக இருக்குது அப்படின்ற மாதிரி டிவிடெண்டுக்காக ஸ்டாக் மார்க்கெட்டில் தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இது ஒரு சந்தோஷமான தகவலாக இருக்கும். ஆனால் இதை உச்சத்தில் வாங்கினவங்க ஏயா உங்களுக்கு ஒரு நல்ல டிவிடெண்ட் பர்சன்டேஜ் கிடைக்கணுங்கிறதுக்காக 342 ரூபா பங்கு 70 ரூபாய் 80 ரூபாய்க்கு வந்து உழுகணுமா அப்படின்ற மாதிரி நம்மளை அழகிய தமிழில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பட் எனிவே, ஸ்டாக் மார்க்கெட் கீழே விழுகும்போது நல்ல பங்குகளை போய் வாங்கணும்னு இருக்கிறவங்க ஒரு கேட்டகரி. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் கீழே விழுகும்போது நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகளையும் போய் எடுக்கணும்னு டிவிடெண்டுக்காக உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் பாவமே, கதை முடிஞ்சுது அப்படின்னு பல பேர் நொந்து போய்கிட்டு இருந்தாங்க. இந்த ஃபார்மா செக்டர் என்பது எப்போவுமே ஒரு ஸ்பெஷலான செக்டர் ஸ்டாக் மார்க்கெட்டில். அவன் ஏறினாலும் நல்லா ஏறி கெடுப்பான், ஏறி வாழ வைப்பான், இறங்கினாலும் பெருசாக ட்ரெண்டிங் கிளி மாதிரி இறங்கி கெடுத்து விடுவான். அந்த வகையில் வந்து பல்வேறு ஃபார்மா கம்பெனிகள் இப்போ வீழ்ச்சி அடைந்தது. ஆனால் இப்போ இன்றைக்கி போய் பார்த்தோம்னு வச்சிங்களேன், இன்றைக்கி உருப்படியாக நல்லா ஏறி மகிழ்ச்சிப்படுத்திய பங்குகளில் பார்த்தோம்னா ஃபார்மாக்கள் தான் அதிகம்.
டாக்டர் ரெட்டி யாருமே எதிர்பார்க்காத மாதிரி 4%. அது என்ன கிட்டத்தட்ட ஓப்பனிங் மைனஸில் பக்கத்தில் இருந்து 4% ப்ளஸ் ஏறி இருக்கா. கடந்த 6 மாதத்தினுடைய லோவில் இருக்கக்கூடிய பங்கு தான் இந்த டாக்டர் ரெட்டி. அதே மாதிரி தான் இந்த ஜைடஸ் லைஃப், அவனும் ஒரு 1.25% ஏறி இருக்கான். இவன்லாம் ஒரு வருடத்தினுடைய லோல்லே இருக்கக்கூடிய ஆள் தான். சிப்லாவும் அதே மாதிரி அவனும் 6 வீக் லோ 6 மந்த்ஸ் லோவில் இருந்து இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2% ஏறிய பங்காக இருக்கு. இங்கே பார்த்தீங்களா, ஏற்றமும் இறக்கமும் வீரனுக்கு சகஜம் அப்படின்ற மாதிரி ஃபார்மா கம்பெனிகள்லாம் ஏறினாலும் பெருசாக வாழ வைப்பானு, இறங்கினாலும் ட்ரெண்டிங் கிளியாக மாறி இப்படி இறங்கி வைப்பானு. இப்போ 2020க்கு அப்புறம் கோவிடுக்கு அப்புறமே பாருங்களேன், பெருசாக ஏறி வாழ வச்சாங்க. அதுக்கப்புறம் கோவிட் நோயெல்லாம் ஒரு நோயே கிடையாது, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி வேக்சின் போட்டு அந்த நோயை கட்டுப்படுத்தணுன்னே என்னமோ ஃபார்மா கம்பெனி நீ மருந்தே ஒருத்தனுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா இப்போ தான் நிறைய பேர்த்துக்கு ஹார்ட் அட்டாக் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த கோவிட்னுடைய தாக்கம் குறைஞ்சோன்னே அப்படியே கீழே இறங்கினானு. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓ மாத்திரை இல்லாமல் நம்மளால வாழ முடியாதரா சாமி அப்படின்ட்டு எல்லா ஃபார்மா கம்பெனிஸ் ஏற்றி விட்டு இப்போ ட்ரம்ப் வந்ததுனால பெருசாக இறக்கி விட்டுருக்காங்க. நீங்கள் இப்போ தான் இப்படி நீங்கள் நினச்சிக்காதீங்க. பொதுவாகவே நீங்கள் ஃபார்மா கம்பெனியினுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் எப்போவுமே ஒரு ட்ரெண்டிங் கிளியாக தான் இருந்திருக்கான். ஏறினாலும் தொடர்ந்து ஏற வேண்டியது, அப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் படுக்க போட வேண்டியது, அப்புறம் தொடர்ந்து ஏற வேண்டியது. 2017லேருந்து 2020 வரைக்கும் தொடர்ந்து வீழ்ச்சி தான். அப்புறம் கோவிட் வந்து தான் இவனுங்களை எல்லாம் காப்பாற்றி விட்டுருக்கு. நண்பர்களே, இன்னைக்கு இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் பற்றி ஆர்பிஐ ஒரு தகவல் வந்துமே கூட பாவம் அவனால் நிலைய நிற்க முடியல. சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு அளவில் வீழ்ச்சி அடைந்தவன் தான் இந்த இண்டஸ்இண்ட் பேங்க். 6 மாதத்தில் 53% காலி. ஒரு பேங்க்கினுடைய பங்கு இப்படி சரிவடைதை பார்த்தா எல்லாருமே பயப்படுவாங்க. ஏன்னா முன்னணியில் இருக்கக்கூடிய பிரைவேட் பேங்க்குகளில் இவனும் ஒருத்தன். இந்த சமயத்தில் வந்து நம்மளுடைய ஆர்பிஐ அவர்கள் அதை பற்றி சில சாதகங்களான விஷயங்களை எல்லாம் பேசினதுனால இன்னைக்கு காலையில் ஓப்பனிங்கில் கொஞ்சம் நல்லா தான் இருந்தான். பட் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டேல ஒரு மாதிரி தரத்தட்டி நின்றுச்சு. நண்பர்களே, இந்த சமயத்தில் மிக முக்கியமான தகவல், அதாவது பங்குச்சந்தையில் இப்படி இறங்கிக்கிட்டே இருக்குன்னு வச்சிங்களேன், அவனுடைய மனசு மாறுற வரைக்கும் இறங்கிக்கிட்டே தான் இருப்பான். அப்புறம் தான் என்னைக்காவது ஒரு நாள் நல்லா ஸ்ட்ராங் ரிவர்சல் விழுந்ததுக்கப்புறம் தன்னுடைய பழைய ஹைக்கு போவான். அதே மாதிரி தான் ஏறிக்கிட்டே இருப்பான் அவன் மனசு மாறுற வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து அது சப்ளை அதிகமாக இருந்ததுன்னா அப்புறம் அவனை அப்படியே குப்புற கமுத்திடுவாங்க. அந்த வகையில் இந்த கேபிஐடி டெக் அப்படின்ற ஒரு பங்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இதுதான் அவனுடைய ட்ரெண்ட் மாறுற வரைக்கும், அதாவது மக்களினுடைய மனசு மாறுற வரைக்கும் ஒரு ட்ரெண்டை பிடிச்சி அப்படியே போய்கிட்டே இருப்பானு. இங்கே பார்த்தீங்களா, அவன் என்னதான் எகிரி எகிரி ஜம்ப் பண்ண முயற்சி பண்ணினாலும் மறுபடியும் அவனை கீழே தான் வச்சு அமுத்துவாங்க. அவனுக்கு ஒரு ரிவர்சல் அப்படின்னு வராத வரைக்கும், அந்த ரிவர்சல் வராத வரைக்கும் அவனுடைய ஸ்லோப்பிங் கீழ் நோக்கி போய்கொண்டு இருக்கக்கூடிய ட்ரெண்ட் என்பது இந்த மாதிரி தான் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போவே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வருஷத்துலேருந்து தொடர்ந்து 5 மாதமாக அவனுடைய என்னதான் ஏறினாலும் கடைசியில் என்ன ஆகுது, கடைசியில் இப்படி லோ கிட்ட கொண்டு வந்து அவனை நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் தான் ஃபாலிங் சப்போர்ட் ட்ரெண்ட் லைன். என்ன தான் அவன் எட்டி குதிச்சாலும் கடைசியில் அவனை ஒரு ஃபாலிங் ஆகிற மாதிரி கீழே விழுகிற மாதிரியே அவனை பிடிச்சி தள்ளிக்கிட்டு இருப்பாங்க. அவனுடைய ட்ரெண்டு மாறணும், கீழே விழுந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ட்ரெண்டு மாறுற வரைக்கும் அவனை இப்படியே தான் ஒரு ஸ்லோப்பிங்காக கொண்டு போய்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஆண்டவா எப்போ தான் நல்லது பிறக்குமோ அப்படின்னு நம்ம நினச்சிக்கிற மாதிரி, ஆண்டவா சரிவடைஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய எங்கள் பங்கு எல்லாம் காப்பாற்றுங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டோம்னு வச்சிங்களேன், திடீர்னு பார்த்தா அந்த மாதிரி சில சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்குது. இப்போ கூட நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், அடா என்ன கடவுளே நிஃப்டி இப்படி இறக்கி விட்டுட்டே இருக்கியே, ஒரு 500,000 பாயிண்ட் ஏற்றி விட்டா நீ என்ன குறைஞ்சா போயிடுவேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்தா பிடி அப்படின்ற மாதிரி ஒரு 500 பாயிண்ட் ஏற்றி விட்டாங்க. இருந்தாலும் பத்தாது, இந்த வாரத்தினுடைய கடைசிக்குள் இன்னொரு 500 பாயிண்ட் ஏற்றி எங்களுடைய இன்ப வெள்ளத்தில் தக்குமுக்கு அட செய்யுமாறு ஆண்டவனை பார்த்து பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியதான். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.